முன்னாடி எல்லாம் வந்து மாட்டு சாணத்துல தான் வந்து பயோகேஸ் பிளான்ட் பண்ண முடியும். ஆனா இப்போ 2 அடி இடம் இருந்தா கூட அவங்களால ஈஸியா வச்சுக்க முடியும். கிச்சன் வேஸ்ட்ல இருந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி 3 விஷயம் தான் டெய்லி பண்ணணும். ஒண்ணு வந்து வேஸ்ட் உள்ள போடணும், ரெண்டாவது போடுற வேஸ்ட் வந்து மக்கி உரமா வெளியே வரதை கலெக்ட் பண்ணிக்கணும், மூணாவது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டவ்வை யூஸ் பண்ணணும். சோ இந்த 3 தான் உங்களோட ரொட்டீனாவே இருக்கும். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. அவங்க வேஸ்ட் போடுறாங்க, டெய்லி கேஸ் யூஸ் பண்றாங்க, இவ்வளவுதான் இதோட மெயின்டெனன்ஸ். சோ இது ஒரு வாட்டி போட்டு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 20 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ குக்கிங் கேஸ் மாதிரி கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இலவசமா உங்களோட சமையல் எரிவாயு நீங்களே தயாரிச்சுக்கலாம். இதுல இருந்து முன்னாடி எல்லாம் வந்து மாட்டு சாணத்துல தான் வந்து பயோகேஸ் பிளான்ட் பண்ண முடியும், இல்ல பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேட் இடம் நிறைய வேணும் அந்த மாதிரி வந்து மக்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. மக்கள் கிட்ட வந்து ஒரு 2 அடி, அதாவது ஒரு பால்கனியோ இல்ல மொட்டை மாடியோ அந்த மாதிரி 2 அடி இடம் இருந்தா கூட அவங்களால ஈஸியா வச்சுக்க முடியும். அதே மாதிரி இது வந்து கிச்சன் வேஸ்ட்ல இருந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, அதாவது அவங்க வீட்டுல வர சமையல் வேஸ்ட், காய்கறி வேஸ்ட், பழத்தோல், அந்த மாதிரி அவங்க வீட்டுல வர வேஸ்ட் வச்சு இந்த பிளான்ட் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. அவங்க வேஸ்ட் போடுறாங்க, டெய்லி கேஸ் யூஸ் பண்றாங்க, இவ்வளவுதான் இதோட மெயின்டெனன்ஸ். பெருசா மெயின்டெனன்ஸும் கிடையாது. அதே மாதிரி இதோட ஆபரேஷன் மெயின்டெனன்ஸ், அதாவது டெய்லி செயல்முறை என்ன, இதை வந்து டெய்லி நம்ம கிளீன் பண்ணுமா, டெய்லி வந்து இதை மெயின்டைன் பண்றதே ஒரு பெரிய வேலையா இருக்குமானா அந்த மாதிரி எதுவும் இருக்காது. உங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா 3 விஷயம் தான் டெய்லி பண்ணணும். ஒண்ணு வந்து வேஸ்ட் உள்ள போடணும், ரெண்டாவது போடுற வேஸ்ட் வந்து மக்கி உரமா வெளியே வரதை கலெக்ட் பண்ணிக்கணும், மூணாவது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டவ்வை யூஸ் பண்ணணும். சோ இந்த 3 தான் உங்களோட ரொட்டீனாவே இருக்கும் லைஃப் லாங். சோ இது ஒரு வாட்டி போட்டு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 20 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ குக்கிங் கேஸ் மாதிரி கிடைச்சிட்டே இருக்கும். சோ இலவசமா உங்களோட சமையல் எரிவாயு நீங்களே தயாரிச்சுக்கலாம் இதுல இருந்து. சோ இப்போ ஒரே நாள்ல எப்படி வந்து உரம் வருது அப்படிங்கிற டவுட்டும் இருக்கும். இது வரைக்கும் நம்ம வந்து இந்த லெவல் வரைக்கும் நம்ம மாட்டுச்சாணம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிடுவோம். அந்த மாட்டுச்சாணம் ஃபில் பண்ணி ஒரு வாரம் விட்டோம்னா உள்ள வந்து பாக்டீரியா ஃபார்ம் ஆயிடும். அந்த பாக்டீரியா வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுங்கிற இண்டிகேஷன் என்ன, ஸ்டவ் பத்த வச்சா உங்களுக்கு ஃபயர் ஆகும். பாக்டீரியா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறத்துல இருந்தா நீங்க வேஸ்ட் போட ஆரம்பிக்கணும்.